ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவுல வரப்போற 6ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்தளவுல எதிர்பார்ப்புகள் எகிரிக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. அதுக்கு காரணம் நம்மளோட கமல் சாரோட வெளியேற்றம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் பிக் பாஸ் பொறுத்தளவுல கடந்த 7 சீசனா கமல் சார் தான் தொகுத்து தொடங்கி இருந்தாரு. இந்த சீசனை பொறுத்தளவுல தனக்கு பட வேலைகள் நிறைய இருக்குது, அதனால இந்த சீசனை தொகுத்து வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிகழ்ச்சியில இருந்து வெளியேறிட்டாரு. அந்த நேரத்துல இருந்தே யார் வர போறாங்க அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில விஜய் சேதுபதி தான் இந்த சீசனை தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற அபிஷியல் அப்டேட்டை விஜய் டிவி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ப்ரமோ மிகப்பெரிய ஹைப்பை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கமலஹாசன் சார் செஞ்ச தவறுகள் எதுவுமே இந்த சீசன்ல நடக்காது, மக்களோட குரலா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம்ல ப்ரமோ எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போத்துல இருந்தே இந்த சீசன் எப்படி இருக்க போகுது, விஜய் சேதுபதி எப்படி தொகுத்து வழங்க போறாரு, போட்டியாளர்களை யாரெல்லாம் களமிறங்க போறாங்க இப்படிங்கிற பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில இருக்குது. அந்த வகையில இந்த வீடியோல இந்த சீசன்ல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லாருக்குமே பரிச்சயமானவர்களா இருப்பாங்க. அதாவது சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா சீரியல்கள்ல நடிக்கிறவங்களா இருக்கட்டும், இப்படி மக்களுக்கு பரிச்சயமான முகங்களா உள்ள போடுவோம். அப்படின்னா அவங்களுக்கு இடையில வர்ற சண்டைகள் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அப்படிங்கறதுனாலயே மக்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான போட்டியாளர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிளம்பிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திரன் சந்திரசேகர். இவரை பொறுத்தளவுல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் பிக் பாஸ் கடந்த சில வருடங்களா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரோட முகத்தையும் கிழிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த சீசன்ல இவர் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உண்மையாவே இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனார் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. என்னப்பா அவர் தான் டாஸ்க் எதுவும் விளையாட முடியாது, மறுபடியும் எப்படி வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனா மனுஷனை பொறுத்தளவுல வாயிலேயே எல்லாரையும் கிழிச்சு எடுத்துருவாரு. ஆமாங்க, இத்தனை சீசனா நம்மளும் பிக் பாஸ் ஷோ பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அவனுக்கு வைக்கிற டாஸ்க் அதிகப்படியா பேசி ஜெயிங்கடா, யாரு பெருசு அப்படிங்கறத வாயில சண்டை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்கே கொடுப்பானுங்க. அந்த வகையில ரவீந்திரன் கிட்ட எல்லாம் பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதனாலேயே இவர் மேல பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷ் தாங்க. இவரை பொறுத்தளவுல இவர் சர்பேட்டா, மூர்க்கன் அப்படிங்கிற படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளி ஷோலையும் கலந்துகிட்டு மாஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவருக்குன்னே தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்துல பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் வச்சா இவர் வேற லெவல்ல விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சுனிதா. இவங்களும் குக் வித் கோமாளி புகழ் தான். ஆனா அந்த புகழை விட பிரியங்காவின் சொம்பு அப்படிங்கிற புகழ்ல இந்த சீசன்ல சுனிதா கலந்துக்கிறதா சொல்லப்படுது. சுனிதாவை பொறுத்தளவுல பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தெரியாத மாதிரி போலியா நடிப்பாங்க. அந்த தகுதியில தான் சுனிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க. ஆமாங்க, செமையா நடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குக் வித் கோமாளி ஷோல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தமிழ் ஒழுங்கா வராது அப்படிங்கிற மாதிரி தமிழை குத்தி கொலை பண்ணுவாங்க. அதே நேரத்துல பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா வீடியோ பண்ணும்போது சரளமா தமிழ் பேசுறாங்க. என்னமா எல்லாமே நடிப்பாமா, இதுக்காக எங்க மொழியை எதுக்குமா கொள்ற அப்படிங்கிற மாதிரி தான் சுனிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் கண்ணுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சுனிதா என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா காதல் ஜோடிகள் 2 பேர் ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்களை பொறுத்தளவுல சீரியல்லையும் ஜோடியா நடிச்சவங்க தான். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்ஷிதா, அர்ணவ் இந்த 2 பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இவங்களை பொறுத்தளவுல வெளியே இருக்கும் போதே சர்ச்சை பிரபலம் தாங்க. ஒரு முக்கோண குடும்ப சண்டைகள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த சண்டையை பொறுத்தளவுல அர்ணவோட அரெஸ்ட் வர நீண்டிச்சு. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரையும் உள்ள அனுப்புனா கண்டிப்பா காதல் வரும். அது மட்டும் இல்லாம அந்த காதலால வெளியே பல சர்ச்சைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி இவங்க 2 பேரையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதா சொல்லப்படுது. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களின் கனவு கண்ணி அப்படின்னு சொல்லப்படுற தர்ஷா குப்தா இந்த சீசன்ல உள்ள போறாங்க. இவங்களை பொறுத்தளவுல எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டால இவங்களோட கிளாமர் போட்டோ எப்போ போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்காகவே காத்து இருக்கிற ரசிகர் பட்டாளம் இருக்குது. இவங்க கண்டிப்பா இந்த சீசன்ல உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து அவங்களோட ரசிகர்கள் செம ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவும் இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க. அதாவது தெண்டல் எண்ணெய் தொடும் அப்படிங்கிற சீரியல்ல இருந்து வினோத் பாபு வருவாரு, பவித்ரா ஜனனி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த சீரியல்ல வில்லியா நடிச்ச தர்ஷிகா இந்த சீசன்ல கன்ஃபார்மா வர்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லப்படுது. என்னப்பா அப்பனா வினோத் பாபு வரலையாப்பா அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியா இருக்குது.
உண்மையாவே அவர்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஜோடி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச விஜய், விஷால், அக்ஷதா இவங்க 2 பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. என்னப்பா எல்லாமே விஜய் டிவி பிரபலங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கே கேக்குதுங்க. ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்துல விஜய் டிவியை பொறுத்தளவுல சீசனை அந்த அளவு மொக்கையா கொண்டு போவானுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நடந்து முடிஞ்ச குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து டிஆர்பில ரொம்பவே கீழே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல மணிமேகலை, பிரியங்கா இவங்க 2 பேருக்கு இடையில நடந்த சண்டையை பொறுத்தளவுல இணையத்தை பத்தி எரிய வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதே மாதிரிதான் மக்களுக்கு தெரிஞ்ச பிரபலங்கள் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது யாருக்கு இடையில சண்டை வந்தாலும் டிஆர்பிக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது தான் விஜய் டிவியோட கணிப்பா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அதே நேரத்துல ராப் சிங்கர் கேட்டகரியில இருந்து இந்த சீசன்ல பால் டப்பா கண்டிப்பா இந்த சீசன்ல போறதா சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எல்லா சீசன்லயுமே காமெடியன் அப்படிங்கிற கேட்டகரியில விஜய் டிவில இருந்து யாராவது ஒரு ஆள் போவாங்க. இந்த சீசனை பொறுத்தளவுல குரேஷ் உள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவரோட பேர் வந்து சொம்பு அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதனால குரேஷி இந்த சீசன்ல உள்ள போல குரேஷிக்கு பதிலா டிஎஸ்கேவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி முடிவு பண்ணிருக்கதா ஒரு செய்திகள் வருது. உண்மையாவே டிஎஸ்கே பொறுத்தளவுல வேற லெவல் டேலண்ட் உள்ள ஒரு ஆள் தான். கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா நடிகை சஞ்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இந்த சஞ்சனாவை பொறுத்தளவுல மகாராஜா அப்படிங்கிற விஜய் சேதுபதி சாரோட படத்துல விஜய் சேதுபதி சாரோட மகளா நடிச்சிருந்தாங்க. நடிச்சது மட்டும் கிடையாது, இப்ப வரைக்கும் விஜய் சேதுபதி சார் தான் என்னோட அப்பா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அதனால விஜய் சேதுபதி சாருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். ஆமாங்க, போன சீசன்ல விக்ரம் படத்துல கமல் சார் கூட நடிச்ச மாயா உள்ள போனதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு, அதனால கமல் சாரோட பேர் எந்த அளவு டேமேஜ் ஆச்சு அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த வகையில சஞ்சனா வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா சீரியல் ஆக்டர் சத்யாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இவரை பொறுத்தளவுல அண்ணா அப்படிங்கிற சீரியல்ல வில்லன் கேரக்டர் செமையா பண்ணிட்டு இருக்காரு. ஆளும் கட்டுமஸ்தா இருப்பாரு. அந்த வகையில இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருந்தே இந்த சீசனுக்குள்ள போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற 2 போட்டியாளர்களுங்க. 2 பேருமே ஒரே சீரியல்ல நடிச்சவங்க தான். பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவா நடிச்ச அருணும் அதே சீரியல்ல வில்லியா நடிச்ச ஃபரீனாவும் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே குக் வித் கோமாளில கலக்குன விடிவி கணேஷும் இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. விடிவி கணேஷை பொறுத்தளவுல தேவையில்லாத வார்த்தைகள் தான் பேசின மாதிரி தெரியுது. பெருசா எந்த கண்டனும் கொடுக்கல. அடுத்தவனை திட்டுறது இல்லைன்னா அடிக்கிறது இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியா இருக்குது. கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடிவி கணேஷ் போனாரு அப்படின்னா அவருக்கு டேமேஜ் ஆறது உறுதி அப்படின்னே சொல்லலாம். குக் வித் கோமாளி ஷோ மாதிரி நார்மலா பாக்குற ஷோ பிக் பாஸ் ஷோ கிடையாது. அது ஒரு ரியாலிட்டி ஷோ. உள்ள நடக்கிற விஷயங்களை வச்சு அவங்களோட கேரக்டரை மக்கள் முடிவு பண்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில விடிவி கணேஷுக்கு இது ஒரு தவறான முடிவா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே தெண்டல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல நடிச்ச பவித்ரா ஜனனி, வினோத் பாபு இவங்க 2 பேருமே கன்ஃபார்ம் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. இவங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இப்படி கிட்டத்தட்ட 18 பேரோட பேர்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. இந்த 18 பேர்ல இருந்து கண்டிப்பா 10 பேராவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த 10 பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல விஜய் டிவிக்கு டிஆர்பி தான் முக்கியம். பொதுவா வரப்போற பிக் பாஸ் சீசன் 8க்கு எந்தவித ஹைப்புமே கிடையாது. கமல் சார் ஹோஸ்ட்ல இருந்து விலகுனது ஒரு காரணமா இருந்தாலும் இந்த மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ வந்து அந்த அளவு வைரல் ஆயிருச்சு. பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வரப்போகுது அப்படிங்கறத மக்கள் மறக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிச்சு. இந்த பிரச்சனையை வச்சு விஜய் டிவியும் பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மக்களுக்கு பரிச்சயமான அவங்க ஹீரோவா வில்லியா பார்த்த முகங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புவோம். இவங்களுக்கு இடையில சண்டை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. டிஆர்பி எகுரும் அப்படிங்கறதுதான் விஜய் டிவியோட மாஸ்டர் பிளானா இருக்குது. இவங்க என்னதான் பிளான் போட்டாலும் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை எப்படி கையாள போறாரு அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த சீசன் ஹிட்டா பிளாப்பா அப்படிங்கறத முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே பிக் பாஸ் ரசிகர்களான உங்ககிட்ட என்ன பொறுத்தளவுல ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அதாவது கடந்த 7 சீசனா கமல் சார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு. அதே பேட்டர்ன்ல பார்க்காம விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ற புது ஷோ அப்படிங்கிற ஒரு மெண்டாட்டில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
யார மாதிரியும் யாருமே வர முடியாதுங்க. கமல் சார் இடத்துல கமல் சார் மட்டும் தான் இருக்க முடியும். விஜய் சேதுபதி மாதிரி கமல் சார் வர முடியாது. அதே மாதிரிதான் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 5 நாள்ல இந்த சீசன், அதாவது பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க, விஜய் டிவியை பொறுத்தளவுல எப்படிலாம் டாஸ்க் கொடுக்க போறாங்க, விஜய் சேதுபதி எப்படி இந்த ஷோவை கையாள போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த போட்டியாளர்கள் லிஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல யாரு உங்களோட ஃபேவரட் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.